ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. தமிழில் வந்து பார்த்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் உங்கள் அக்கௌண்ட் வந்து நிறைய பேர் மொபைலில் வந்து லாகின் வந்து பண்ணியிருப்பீங்க. லாகின் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அப்படி லாக் அவுட் வந்து பண்ணுறது, நெக்ஸ்ட்டு அந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, கன்ஃபார்ம் நீங்கள் அவங்க அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி சொல்ல நம்பர் வந்து சேவ் பண்ணிருப்பீங்க, பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து தெரியும், ஓகேங்களா? அதே மாதிரி அக்கௌண்ட்டு லாகின் இருக்கும், அந்த லாகின் அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அவங்க பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. அது பண்ணிட்டு கீழே லோகோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள், ரைட் சைட் காரில் ஒரு 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு அக்கௌண்ட் சென்டருக்கு வந்து உள்ளே வந்து போயிருங்க, ஓகே? நான் போயிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தா பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக உள்ளே போய்ட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணாதீங்க. கீழே பார்த்தா வேர் யுவர் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனால் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும், ஜஸ்ட் ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணால் உள்ளே பார்த்தா வேறு ஏதாச்சும் அக்கௌண்ட் வந்து லாகின் இருக்கா, ஓகேங்களா? லாகின் இருந்துச்சு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து லாகின் டிவைஸ்க்கான இதெல்லாம் வந்து காமிக்கும். இது ஜஸ்ட் ஒன்ஸ் அதை கிளிக் மட்டும் பண்ணி செலக்ட் லாக் அவுட் டிவைஸ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்ட் இது தூக்கப்படுறீங்களோ அந்த அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அந்த அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் வந்து ஆகிடும், ஓகேங்களா? நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு லாக் அவுட் வந்து பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டோட பேக் வந்துட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமை சூஸ் வந்து பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு கரண்ட் பாஸ்வேர்டில் வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நியூ பாஸ்வேர்டில் அந்த பாஸ்வேர்டு ஒரு புதுசாக ஒரு போட போகிற பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள். ரீஎன்டர் நியூ பாஸ்வேர்ட்லையும் மேலே அந்த நியூ பாஸ்வேர்டில் டைப் பண்ண சேம் பாஸ்வேர்டு கீழே டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். அது கிளிக் பண்ணினா உங்கள் பாஸ்வேர்டு வந்து உள்ளே வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் வந்து ஆகிடும், ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் போட்டு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா, பாய்.